ஓகே அண்ணி, இது ரொம்ப பழைய படம்லாம் கிடையாது, நீங்கள் காரணம்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் சாரோட கேரக்டர் நேம் டாக்டர்னு மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் 3 பேரும் மண்டையில் போட்டுருவோம். இந்தியன் தாத்தாவோட ஒரிஜினல் நேம் என்ன? அடிச்சிட்டு எனக்கு தெரியாது. அசுரன் படத்துல தனுஷோட பேர் என்ன? நான் அசுரன் படமே பார்க்கல. சரி, நீங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, அது மெய்யழகன் படத்துல அரவிந்த் சுவாமி அவர்களோட பேர் என்ன? நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது வந்து மக்கள் உங்களுக்காக தான் இந்த கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த உனக்கு ஜெயம் ரவி படத்திலேயே பிடிச்ச படம் எது? சந்தோஷ் சுப்ரமணியம். ஏன்னா அதுலதான் பேர் தெரியும் எனக்கு. அந்த கொஸ்டின் இருக்கா, நான் கேட்க மாட்டேன். ஓகே, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ மக்களே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப மாதம்னு நினைக்கிறேன், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி குடும்பமாக சேர்ந்து ஒரு vlog வந்து ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்தை வந்து உங்ககிட்ட வந்து சந்தோஷமான மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஃப்ரீக் குடும்பம். என்னென்ன படம் அப்படின்லாம் வந்து பார்க்க மாட்டோம், படமாக இருந்தாலே பார்ப்போம். அது மாதிரி வந்து கலையை வந்து அவ்வளோ ரசிக்கிற ஒரு குடும்பமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைம் பாஸ் ஆகும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்போம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஸோ அப்படி இந்த கலை ரசிக குடும்பத்திட்ட வந்து நாங்கள் கலையை பற்றின கேள்விகள் தான் கேட்க போகிறோம். ஸோ 1960 கலைமாமணி அவார்டு வாங்கினது யாரு அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் பதில் வரும். அதனால அந்த மாதிரி டீசெண்டாக வந்து கேட்க போகிறது கிடையாது, ரொம்ப ஈஸியாக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ் த கேரக்டர் நேம் சேலஞ்ச். நீங்களா சொல்ல மாட்டீங்களா? கெஸ் த கேரக்டர் நேம் சேலஞ்ச். கெஸ் த கேரக்டர் நேம் சேலஞ்ச். ஓகே, தப்பா சொன்னா வைஷு இப்படி விசிற மாட்டேன், டாயிங் அப்படின்னு தட்டுவேன். ஓகே, ஐயோ அண்ணியும் தட்டணும். அண்ணி மரியாதை குறைவா எடுத்துக்காதீங்க, இது கேம். நான் அடிக்கிறேன். ஆமா, அப்ப கொடுக்குற மரியாதை ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ உனக்கான முதல் கேள்வி. ஓகே, காவலன் படத்துல விஜய் சாரோட கேரக்டர் நேம் என்ன? பால ஆரம்பிக்குமா? 3, 2, 1 என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த மாதிரிதான் ஏதோ பூமிநாதன். இங்க கொஸ்டின் ஆன்சரை வெளியில இருந்து டிப்ஸ் மாதிரி பிட்டு மாதிரி தூக்கிப்பட்ட பிரியாக்கு ஒரு டிச்சுக்கும். உங்க கேள்விகளுக்கு மட்டும் தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே, ஸோ அன்னைக்கு வாங்க. ஸோ அடுத்து வந்து அண்ணன் கேட்க போறாங்க. கண்டிப்பா எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் கேம்னு வந்துட்டா நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே இருக்கும். ஸோ அண்ணன் வந்து அன்னைக்கான கேள்வியை தொடுங்கள். கஜினி படத்துல சூர்யா கேரக்டரோட பேர் என்ன? சஞ்சய் ராமசாமி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்க அண்ணன் வந்து அண்ணி கிட்ட கேட்ட மாதிரியே அம்மா கிட்ட இருக்காங்களா இல்ல அம்மா கிட்ட எப்படிங்கிறத பாத்துலாம். ஆமா, ரொம்ப கஷ்டமான கேள்விதான் உங்களுக்கும். ஓகே, சிங்கம் படத்துல சூர்யாவோட பேர் என்னமா? துரைசிங்கம். அடுத்து வந்து என் மனைவி கிட்ட நான் கேட்கறேன். நீங்க எல்லாம் கஷ்டமான கேள்விகள் கேட்கறதுனால நானும் என் பையனுக்கு வந்து கஷ்டமான கேள்வி கேட்கறேன். என் மனைவிக்கு நீ கேள்வி கேட்டு அடிச்சலடா. இது டூ மச். இது டூ மச். அத கூட நீ கேட்கணும்னு சொல்லவே இல்லையா? நீ கேட்டுறதா கொடுத்துருப்பான். இப்ப நான் கேட்கறேன்டா. இல்ல இப்ப என் மனைவி கிட்ட கேட்டு முடிச்சிடறேன்டா. பிரியா, பாஷா படத்துல ரஜினி சாரோட கேரக்டர் நேம் என்ன? மாணிக் பாஷாவா? ஒன்னு சொல்லு. பாஷா. மாணிக்கம். பாஷா கரெக்டா இருக்கு. பாஷா படத்துல ரஜினி சாரோட பேரு பாஷா. மாணிக்கமா? மாணிக்கம் கரெக்ட். ஆனா பிரியாவை அடிக்கணும்னு நான் ஆவலா இருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, வேற நல்ல கேமோட வந்து இல்ல நீங்களாம் இப்படி பாரபட்சம் பாப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. கேம்னு வந்துட்டா போட்டி இருக்கணும், அதுல வந்து ஒரு சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்ப திரும்ப என்ன அடி வாங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணது வேற. சரி, ரெடியா? ஓகே வைஷு, படையப்பா படத்துல ரஜினியோட பேர் என்ன? படையப்பா படம். படையப்பா படத்துலயா? படையப்பா தான் பேரு. வீடியோ நல்லா இருக்கும் தான் நாங்க ஆரம்பிச்சோம். இதுலயே இப்படியே விட்டு போயிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமே இருக்குது. இந்த இப்ப நான் கேக்குறேன் இரு, அதனால இல்ல நம்ம ரிலேட்டடோட கேட்டா அப்படிதான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவோம். அன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவானையா. ஓகே அண்ணி, இது ரொம்ப பழைய படம்லாம் கிடையாது, நீங்க காரணம்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் சாரோட கேரக்டர் நேம் என்ன?
டாக்டர்னு மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னா 3 பேரும் மண்டையில கொட்டுவோம். எனக்கு தெரியாது நான் அந்த எப்படி தெரியல உனக்கு 3 2 1 வருண் நான் வந்து அவ்வளோலாம் கவனிச்சது கிடையாது. மாளவிகா தான் ஹீரோயின் பேரு என்ன? அப்ப இருடா அதுவும் தப்பு. கொடுங்க மைக்க கொடுங்க அப்படியே கேட்டோம். பிரியங்கா. ஸோ பிரியா நீ வந்து அதோட தொடர்ச்சியா கேட்டதுனால டாக்டர் படத்துல பிரியங்கா மோகனோட கேரக்டர் நேம் சொல்லு. சரியா? 3 2 1. ஆமா நீங்க யாரு? அருணுக்கு வந்து பாசம் அதிகம் தான். ஓகே அடுத்து அம்மா கிட்ட அண்ணன். ஆமா உங்களுக்கு பிடிச்ச படம் தான் நினைக்கிறேன். இந்தியன் தாத்தாவோட ஒரிஜினல் நேம் என்ன? இந்தியன் தாத்தாவோட ஒரிஜினல் நேம் ஆஹா கமல் ஃபேன் சொல்லக்கூடாது. அம்மா கமல் ஃபேன் தான் ஆக்சுவலி பழைய கமல் ஃபேன். கமல் ஃபேன் புது தான். கமல் ஆனா ஃபேன். நிச்சயமா 4 அடிச்சிடு எனக்கு தெரியாது. அடிக்குது பண்ணுவோம். சேனாதிபதி சேனாபதி. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கமான் பிரியா ரெடியா? மங்காத்தா படத்துல அஜித் சாரோட கேரக்டர் நேம் என்ன? விநாயக். சீரியஸ்லி ஐஷு தனுஷ் படம் தான் நிறைய பார்த்துருப்பில்ல, ஓகேவா? அதுல இருந்து ஒரு கேள்வி, ஓகேவா? தனுஷ் படத்துல உனக்கு பிடிச்ச படம் எது? நான் எதுவும் சொல்லல. சொல்லு பரவாயில்ல. தனுஷ் படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? குட்டி. குட்டியா? அதுல கேட்க மாட்டேன். அவன் கண்டிப்பா கிடையாது. அசுரன் படத்துல தனுஷோட பேர் என்ன? நான் அசுரன் படமே பார்க்கல. பேர் சொல்லு. நான் படமே பார்க்கல. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஹெவியா இருக்கிற மூவிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே. என்ன அடிக்கிறதுக்குனே கேள்வி கேக்குறாங்க. சோ அசுரன் படத்துல தனுஷரோட கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்ச மக்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு ஜெயம் ரவி படத்திலேயே பிடிச்ச படம் எது? சந்தோஷ் சுப்ரமணியம். ஏன்னா அதுலதான் பேர் தெரியும் எனக்கு. அந்த கொஸ்டின் இருக்கா நான் கேட்க மாட்டேன். தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவியோடைய பேர் என்ன? தனி ஒருவன்னா இந்த அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி தீமைதான் வெல்லும். சீரியஸ்லியா? எனக்கு தெரியாது. அந்த படம் பாத்தியா பாக்கல நீ? அருண் சாமி வர படம். ஆ உனக்காக அப்படின்ற டயலாக் மட்டும் தான் எனக்கு ஞாபகம். சாவும் போது உனக்காக சொல்றது மட்டும் ஞாபகம் இருக்கு உனக்கு. ஆமா. ஆமாதான் தெரியல. ஓகேவா? அன்னி கிச்சிலாம் வராது. இவர்தான் விஸ்வநாதன். ஓகே ஃபைனல் கொஸ்டின். அம்மா நாயகன் படத்துல நாயகன் பேரை கேட்ட கூட எனக்கு ஞாபகத்துக்கு. சரி அப்ப நாயகன் படத்துல கமல் சார் நல்லவரா கெட்டவரா அது மட்டும் தான் ஞாபகத்துல. அவர் பேர் என்ன? தெரியாது. ஒரு பேர் ஞாபகத்துல. கமான் நாயக்கர். நான் என்ன நாயகர்? வேலு நாயக்கர். சூப்பரே. பாருங்க அந்த காலத்துல இருந்து இப்பதான் அம்மா இளமையை திரும்புறாங்க. ஓகே சோ எங்க கிட்ட உங்கள்ட்ட எதுவும் கேக்குறது கொஸ்டின்ஸ் இருக்கா? விஜய் சார் பேர் தெரி படத்துல விஜயகுமார் ஐபிஎஸ். அண்ணி நீங்க தப்பா நான் கேக்குறேன். நீங்க வந்து என்ன இப்போ உள்ள படத்தெல்லாம் வச்சு அடிச்சீங்கல்ல, திரானாமோகனாம்பல்ல சிவாஜி கணேசனோட பேர் என்ன? சிக்கல் சண்முக சுந்தரம். பரவாயில்ல, நீங்க எல்லாம் அப்டேட்ல இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி நீங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, அது மெய்யழகன் படத்துல அரவிந்த் சுவாமி அவர்களோட பேர் என்ன? நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது வந்து மக்கள் உங்களுக்காக தான் இந்த கேள்வியை நாங்க வைக்கிறோம். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த மெய்யழகன் படத்துல அரவிந்த் சாமி சாரோட வந்து பேர் அவர் என்னங்கறத சூப்பர் மெய்யழகன்றா அந்த பொண்ணு மச்சான் வந்துட்டீங்களா அப்படிங்கறத ஞாபகத்துல இருக்கு. ஓகே அத டக்குன்னு வரல. சோ வந்து பரவாயில்ல, அது அவங்கள்ட்டே சொல்ல. ஆமா ஆமா நீங்களே ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மக்களே இந்த கேம் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். நாங்க ரொம்பவே ஹாப்பியா பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எங்க எல்லார்கிட்ட இருந்து நிறைய பேர் கிச்சும் குட்டும் வாங்கினாங்க. சோ அதனால நாங்க திருப்பி அடி வாங்கறதுக்குள்ள இந்த கேம் இப்ப முடிச்சுக்கிறோம். சோ மீண்டும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேம் உங்களை சந்திக்க உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.